இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். உங்களுக்கு ஆண்மை குறைபாடு இருக்கா? நரம்பு தளச்சிருக்கா? விந்து நீத்து போதா? போன உடனே விந்து வெளியே வந்துடுதா? ஆண்குறி சிரித்து போயிருக்கா? தொங்கி போயிருக்கா? சின்னஸாக இருக்கா? ஸ்ட்ரென்த் இல்லாமல் தொலை தொங்குதா? அதே மாதிரி விரக்கொட்டையெல்லாம் லூஸாக இருக்கா? ஆண்மையே சுத்தமாக இல்லையா? அந்த நினைப்பே வரலையா? பயமாக இருக்கா? உங்களுக்கு தாங்க இந்த பதிவு. சரி பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? இந்த மன்மத உருண்டையை காலையில் 1 நைட்டு 1 எடுத்து சாக்லேட் மாதிரி சப்பி சாப்பிட்ணுங்க. சப்பி சாப்பிட முடியாதவங்க கடிச்சு மென்று சாப்பிட்டு 1 டம்ளர் பால் குடிக்கலாம். குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஆண்குறி நல்லா தடிமனாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இன்னொன்று டைமிங் இன்க்ரீஸ் ஆகும். கல்யாணம் ஆனவங்க மட்டும் சாப்பிடுங்க, கல்யாணம் ஆகாதவங்க இதை ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இது உணர்ச்சியை அதிகமாக தூண்டும். இதில் இருக்கிற மூலிகையில் சைடு எஃபெக்ட் இல்லைனா கூட உணர்ச்சி அதிகமாக தூண்டி அந்த எண்ணத்தை அதிகமாக உருவாக்கும். அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இது சாக்லேட் மாதிரி இனிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், துவர்ப்பாக இருக்கும். இப்படி சப்பி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாகும். சரிங்களா? இது சாப்பிடும்போது 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இப்படி நல்லா சாக்லேட் மாதிரி சப்பி சாப்பிட்றலாம். சப்பி சாப்பிட முடியாதவங்க கடிச்சு சாப்பிட்டு பால் குடிச்சிக்கலாம். இது காலை 1 நைட் 1 எடுத்தாவே போதும். அடுத்தது மன்மத ஆயில். இந்த மன்மத ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். சரிங்களா? இது இப்படி குளிக்கிட்டு இந்த மன்மத ஆயில் இப்படி எடுத்துட்டு, சின்னஸாக இருக்குது, இது தூண்டாக இருக்குது ஆண்குறி அப்படின்னு சொன்னால் இது அப்படியே போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். இப்படி நல்லா மசாஜ் பண்ணி விடணும். இங்கே விரக்கொட்டையில் எல்லாம் போட்டு அந்த விதை இருக்குல்ல எல்லாம் மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்குள்ளே இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்குள்ளே ஊடுருவும். ஸ்கின்னுக்குள்ளே போயிட்டு